ஐயா ராமதாஸ் அவர்கள் என்ன விரும்புகிறாருன்னு சொல்லப்படுதுன்னா திமுக கூட்டணியில் நாங்கள் போக போகிறோம் அப்படின்னு சொல்ல விரும்புது. இது திமுகவுக்கு அழைப்புலாம் இல்லை. ஏன்னா வந்து அந்த இடத்துல திமுக ஸ்ட்ராங்காக உட்காந்துருக்காரு. திருமா அண்ணன் வெளியே வராமல் ராமதாஸ் அவர்கள் அவங்க உள்ளே போக முடியாது. திருமா அண்ணனை வெளியே அனுப்பிட்டு திமுக பாமகவோட கூட்டணி வைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஆனாலும் சொல்லப்படுது, இந்த கருத்துக்கள் போடப்படுது. ஏன் அப்படின்னா எதிரணியில் என்டிஏல எங்களுக்கான பார்கெனிங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணோம், நீங்கள் இல்லைன்னு சொல்லுங்கள் நாங்கள் அங்கே போகிறோம் அப்படின்னு காட்டுறது. இதில் எல்லாருமே பயன்படுத்துறது தாவேகா. நீங்கள் யாருமே இல்லைன்னா ஒரு நியூட்ரலான ஒரு புது பவர் வந்து இங்கே வந்திருக்கு. தாவேகா அப்படின்ற ஒரு பவர் வந்திருக்கு. விஜய் அண்ணா வந்து ஒரு கரிஸ்மாட்டிக் லீடராக, எம்ஜிஆருக்கு பிறகு ஒரு கரிஸ்மாட்டிக் லீடராக இங்கே வந்து உருவெடுத்திருக்காரு. அவரோட போகிறதுக்கு எங்களுக்கு எந்த தயக்கமும் இல்லைன்றதை ஓப்பனாக எல்லாருமே பேசுகிறாங்க. இன்றைக்கு கூட காங்கிரஸ் உடைய எம்எல்ஏக்கள் கூட்டம் நடந்திருக்கு. அவங்களுடைய தேசிய தலைவர் ஒருத்தர் பேசியிருக்காரு. என்ன பேசியிருக்காருன்னா, திமுக காங்கிரஸ் உடைய தொகுதிகளை குறி வைக்குது, திமுக அமைச்சர்கள் குறி வைக்கிறாங்க. அப்படி நம்ம கேட்குற தொகுதிகளோ இல்லை நமக்கான சீட்டுகளை சரியாக ஒதுக்கல அப்படின்னா நம்ம தாராளமாக திமுக கூட்டணி விட்டு வெளியே வந்து விஜய் அண்ணாவோட சேரலாம், ஓபிஎஸ் விஜய் அவர் கூட சேரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு.